Hi students, this is Govind Raj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகள், இன்னைக்கு நம்மளோட சேனல் GR Success STSல 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ஸ் கணக்கு பதிவுகளுக்கான DG சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரே வீடியோவில் 4 சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சரோட பார்க்க போகிறோம். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ன்றது கண்டெயின் ஃபார் த இதில் வந்து பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் கலந்தது தான் 2 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 1 கொஸ்டின் பேப்பர் இருக்கும். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரிவிஷன் பர்பஸ் கட்டாயம் பற்றி யூஸ் பண்ணி இந்த மாடலில் தான் நம்ம இந்த வருஷம் பப்ளிக் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். ஸோ 12th பொறுத்து நம்ம ஆல்ரெடி வந்து பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது பார்த்தா PTI கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் 2019லேருந்து 2024 வரைக்கும் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கொஸ்டின் ப்ளஸ் வந்து இந்த சாம்பிள் கொஸ்டின் 4 கொஸ்டின் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா கட்டாயம் நல்ல மாதிரி நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணது ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து வித் ஆன்சர்ஸோட ஸோ எல்லா 1 மார்க்குமே மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு டவுட் இருந்தால் ரெஃபர் பண்ணி ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து 10 முனைமை கணக்கு ஆப்ஷன் பி, தட் மீன்ஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட். செகண்ட் ஒன்றுக்கு வந்து தன்னுருவாக்கப்பட்ட நற்பே, தட் மீன்ஸ் செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில். தேர்ட் ஒன்றுக்கு வந்து 2:1 ரொம்ப முக்கியமானது. ஃபோர்த் ஒன்றுக்கு வந்து பெயரளவு கணக்கு, தட் மீன்ஸ் வந்து நாமினல் அக்கௌண்ட்டு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன்றுக்கு வந்து கூடுதல் முதல் கொண்டு வந்து, தட் மீன்ஸ் வந்து அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு. அடுத்தது வந்து சிக்ஸ்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் செவன்த் சரி பார்த்தீங்கன்னா சரியற்ற, தட் மீன்ஸ் வந்து ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் பேர் வந்து குட்வில் அண்டர் அன்யூட்டி மெத்தட் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் அண்ட் ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டரோட கம்பேர் பண்ண ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் எயித் ஒனுக்கு வந்து பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்கும் பழைய விளையாட்டு பொருட்கள் விட்டுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா முதலின வரவு, தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான வந்து விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 110%. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய ரிப்பீட் ஆகிருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், எக்ஸ்பென்ஸ் ஆஃப் யர் பிஸ்னஸ் ஃபார் திஸ் ஃபஸ்ட் இயர் இஸ் 80,000. பார்த்தீங்கன்னா 80,000. இந்த செகண்ட் இயர் இட் வாஸ் இன்க்ரீஸ் பை 88,000. வாட் இஸ் ட்ரெண்ட் பர்சன்டேஜ் இந்த செகண்ட் இயர் சொல்லும்போது 110%. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th ஒனுக்கு ஆப்ஷன் டி 8, தட் மீன்ஸ் வந்து 8,000 மற்றும் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்து 8,000 அண்ட் 4,000. நெக்ஸ்ட் 11th உரிமையாளர் சொத்துக்கள் 85,000 மற்றும் பொறுப்புகள் 21,000 எனில் அவருடைய முதல் தொகை வந்து 64,000 கம்பேர் பண்ணுறோம். அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 12வது 1 மார்க் வந்து பழைய லாப பகிர்வு, தட் மீன்ஸ் வந்து ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து 13th மொத்த கடனாளி கணக்கு, தட் மீன்ஸ் வந்து டோட்டல் டெபிட்டர்ஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வந்து 14th ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ் ஆர் பார்த்தீங்கன்னா டெபிசிட், தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 15th ஒனுக்கு ஆப்ஷன் டி. 16th ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடப்பாண்டை பெற வேண்டிய சந்தா இன்னும் பெறாதது ஒரு சொத்து, ஆப்ஷன் பி அண்ட் அசட். நெக்ஸ்ட் 17th ஒனுக்கு ஆப்ஷன் சி நிர்ணயிக்கப்பட்ட அடக்க விலை, தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி வந்து கம்பேரிசன் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். நெக்ஸ்ட் 18th ஒனுக்கு காப்பு முதல், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் கேபிட்டல், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 19th ஒனுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் கியூ, ரொம்ப முக்கியம். டேலியில் இருந்து வெளியேறது பயன்படும் சாவி கீ வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் கியூ. நெக்ஸ்ட் 20th வந்து எதிர்ப்பதிவு பார்த்தீங்கன்னா சான்றாவணும், தட் மீன்ஸ் வந்து ஆப்ஷன் பி வந்து கம்பேரிசன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் 2 மார்க் எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக இருக்குது. இது நிறைய பேஜஸ் அப்படியே கோத்ரூ பண்ணிடும். ஒரு எக்ஸாம்பிள், பெறுதல் மற்றும் செலுத்துதல் கணக்குகள் என்றால் என்ன, நற்பெயர் குட்வில் ரொம்ப முக்கியமான. பங்குகள் ஏன் பார்த்தீங்கன்னா உறுப்பிழப்பு செய்யப்படுங்கன்னா, நடைமுறை முதல் என்றால் என்ன, தானியங்கு கணக்கியல் முறை. அதுக்கப்புறம் எல்லாமே அக்கௌண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க, அப்ளிகபிளாக கொடுத்துருக்காங்க. அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. கூட்டாண்மை நிறுவன தயாரிப்பு இறுதி கணக்கில் பெயர்களை ரொம்ப முக்கியமான நேம் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் விச் ஆர் டு பி ப்ரிப்பேர்ட் பை த பார்ட்னர்ஷிப். 7 3 மார்க் நிலை அறிக்கை மற்றும் இருப்பு அறிக்கை இடையே உள்ள வேறுபாடு. அதுக்கப்புறம் வந்து சம் கொடுத்துருக்காங்க, அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. இந்த சமயம் எல்லாமே மார்க் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ லாப விகிதம் எல்லாமே வந்து பர்சன்டேஜோட கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லிஸ்ட் அவுட் த அட்ஜஸ்ட்மெண்ட் மேட் அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் த பார்ட்னர் இன் பார்ட்னர்ஷிப், தட் மீன்ஸ் கூட்டாளி போது செய்யப்பட வேண்டிய சரிகட்டுகள் ரொம்ப முக்கியமான. முன்னுரிமை பங்குகளுக்கும் நேர்மறை பங்குகளுடைய வேறுபாடுகள் கட்டாயம் இந்த கொஸ்டின் பண்ணுங்கள். தட் மீன்ஸ் வந்து ஸ்டேட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அண்ட் ஈக்விட்டி ஷேர். அதுக்கப்புறம் சம் அப்ளிகபிளாக கொடுத்துருக்காங்க, அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. இந்த கொஸ்டின் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்து டேலி கல்முட்டை பார்வையிட நுழைவாயிலில், தட் மீன்ஸ் ரைட் த கேட்வே ஆஃப் த டேலி டு வியூ த ஃபாலோயிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டே புக். நெக்ஸ்ட் வந்து 5 மார்க் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எல்லாமே உங்களுக்கே தெரியும். அக்கௌண்ட்ஸோட இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க எல்லா கொஸ்டினுமே அப்படியே கோத்ரூ பண்ணி ரிவிஷன் பர்பஸ்க்காக தான் நிறைய கொஸ்டின் இருக்குது. ஸோ நம்ம இந்த கொஸ்டின் எல்லாமே மார்க் பண்ணி நீங்கள் ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. இந்த கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா நற்பெயரை தீர்மானிக்கும் 5 காரிக்குரிய அவற்றை விவரிக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தட் மீன்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எனி 5 ஃபேக்டர் டிட்டர்மின் த குட்வில் அண்ட் எக்ஸ்பிளைன். இந்த கொஸ்டின் எல்லா கொஸ்டின் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது வந்து சம்தா கொடுத்துருங்க, அப்ளிகபிளாக இருக்குது. எல்லா சமயம் ரிப்பீட்டட் கொஸ்டினாக தான் நிறைய கொடுத்துருக்காங்க, தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கணினி மைய கணக்கியல் முறையின் பயன்பாடு ஏதேனும் 5 இருக்குது. ஒவ்வொன்றிலையும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா தியரி எக்ஸ்பிளைன் எனி 5 அப்ளிகேஷன் கம்ப்யூட்டரைஸ் அக்கௌண்டிங் சிஸ்டம். இது முக்கியமானது. அடுத்து வந்து கேட்டிருக்க எல்லா அக்கௌண்ட்ஸ் கொஸ்டினும் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க, அப்படியே பார்த்துட்டு வாங்க ஒரு கொஸ்டினும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிளாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த அருணன் சம் தான் நிறைய டைம் கேட்டிருக்க சம் தான் கொடுத்துருக்காங்க. கட்டாயம் மார்க் பண்ணிக்க. இந்த கொஸ்டின் ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஸ்கூலில் மிஸ்ஸும் சார் சொல்லியிருக்க மாதிரி இந்த சம்மை ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கட்டாயம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இது வந்து ஒன் ஆஃப் த கொஸ்டின். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பேப்பர் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஃபஸ்ட் ஒனுக்கு வந்து பொறுப்புகளை காட்டியுள்ள மிகுதியுள்ள சொத்துக்கள் முதல், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல். செகண்ட் ஒனுக்கு மொத்த கடனாளிகள், தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ. தேர்ட் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொத்து கணக்கு, தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒனுக்கு வந்துட்டு முதலே
முதலின வரவு தட் மீன்ஸ் வந்து கேபிட்டல் ரிசர்வ். நெக்ஸ்ட் 5th ஒனுக்கு வருவாய் மற்றும் செலவின கணக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஒனுக்கு ஆப்ஷன் சி கூட்டாளி ஊதியம் தட் மீன்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப் சேலரி. 7th ஒனுக்கு கடன் மீது வட்டி முதல் கணக்கு பற்றி வைக்கப்பட வேண்டும் என்பது வந்து பார்த்தீங்கன்னா சரியற்ற தட் மீன்ஸ் வந்து இன்கரெக்ட் பிளான் சொல்கிறோம். நெக்ஸ்ட் 8th ஒனுக்கு ஆப்ஷன் சி 10,000. 9th நற்பெயரை டேஷ் முறையில் மதிப்பில் 2 ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் 10th ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாமினல் அக்கௌண்ட் தட் மீன்ஸ் வந்து பெயரளவு கணக்கு கம்பேர் பண்ணக்கூடியது. 11th எது சரியான பழைய கூட்டாளி விலகல் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தியாக விகிதம் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆஃப் த ஓல்டு பார்ட்னர் இஸ் ஈக்குவல் டு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அதை வந்து கரெக்ட் பேர். அதுக்கப்புறம் மதிப்பிடும் போது பொறுப்பாளிகளின் அதிகரிப்பு தருவது நட்டம் தட் மீன்ஸ் லாஸ் கம்பேர் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பின்வருட்டு எது அரசு நிறுவனம் இன்ஃபோசிஸ் வரைய நிறுவனம் இது அப்ளிகபிள் கொஸ்டின் இன்ஃபோசிஸ் லிமிடெட். 14th பத்திர முனைமை கணக்கு தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 15th நிதி என்னும் சொல்லி குறிப்பிடுவது பார்த்தீங்கன்னா நடைமுறை முதல் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் த டேர்ம் ஃபண்ட் ரெஃபர் டு நடைமுறை அதில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல். ஒப்பநோக்கு அறிக்கை டேஷ் பத்திகளை கொண்டு 3. நெக்ஸ்ட் வந்து 17th பார்த்தீங்கன்னா பங்குதார நிதிக்கு மொத்த சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா விதாச்சரம் உரிமையாளர் இருக்குது தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 18th 2:1. 19th வந்து மறைமுக செலவினங்கள். 20th வந்து குறிப்பிட்ட நோக்க அறிக்கை தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி. அடுத்த கம்பேரிசன் 2 மார்க் கொஸ்டின் பண்ணால் அப்படியே பாருங்க ரிப்பீட்டட் கொஸ்டின் இருக்குது. ஒரு கம்பேரிசன் பண்ணும்போது நிலை அறிக்கை அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஆயில் உறுப்பினர் கட்டணம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்கதா கொடுத்துருக்காங்க தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாப நட்ட பகிர்வு கணக்கு ஏன் தயாரிக்கப்பட வேண்டும். அதுக்கப்புறம் அப்ளிகபிளாக கொடுத்துருக்காங்க 2 மார்க் கொஸ்டின். தியாக விகிதம் சாக்ரிஃபைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் கோத்துருப்போம்னா பங்கு முதல் பல்வேறு பிரிவுகள் லாப நோக்கமற்ற அமைப்புகள் 4 எடுத்துக்காட்டு. அடுத்து 7 3 மார்க் பார்த்தீங்கன்னா கடன் விற்பனை காணும் வந்து கேட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட் எனி டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் அண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மூஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் நற்பெயரை தீர்மானிக்க காரியங்கள் எவையான முறை தட் மீன்ஸ் வந்து ஸ்டேட் எனி 3 ஃபேக்டர் டிட்டர்மின் குட்வில் இது வந்து எல்லா கொஸ்டின் பேரும் ரிப்பீட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த 3 மார்க் முடிச்சோம். நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. ரைட் எ பிரீஃப் நோட் அண்ட் அக்கௌண்டிங் வச்சு தட் மீன்ஸ் வந்து கணக்கியல் சான்று ஆவணம் லாபத்தன்மை விகிதங்கள் அவை எவ்வகையில் வெளிப்படுத்தப்படுகின்றன தட் மீன்ஸ் நேம் த ப்ராப்ளம் ரேஷியோ ஹவ் ஆர் திஸ் ரேஷியோ எக்ஸ்பிரஸ்டு. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் 5 மார்க் வந்து நெக்ஸ்ட் கணக்கியல் தகவமைப்பு மற்றும் பிற தகவமைப்புகளுக்கு உதவுகிறது விளக்க. மீதி வந்து அக்கௌண்டிங் சம் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிற மெத்தடை வந்து மார்க் பண்ணிக்கங்க. இந்த கொஸ்டினை மார்க் பண்ணி அப்படியே கோத்ரூ பண்ணி நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ண கொஸ்டின் அதுலேருந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் கட்டாயம் கோத்ரூ ஒரு எக்ஸாம் இந்த ஆகாசம் கட்டாயம் கம்பேரிசன் பண்ணும்போது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லாப நட்ட கணக்குகளோட வந்து பரிசீலித்து தான் கொடுத்துருக்காங்க. நிறையா அக்கௌண்ட் சம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக இந்த முதல்ல பப்ளிக் கொஸ்டினை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கௌண்ட்ஸ் வீடியோ போடுங்க சார்னு சொல்லி அதுக்காக தான் இந்த கொஸ்டின் அப்லோட் பண்ணுறோம். அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. இது நம்ம பார்த்துட்டு இருக்கு செகண்ட் கொஸ்டின் பேப்பர். ஸோ நெக்ஸ்ட் 2 கொஸ்டின் பேப்பருக்கு வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். 1 மார்க்குள்ளாவே மார்க் பண்ணியிருக்கோம். 1 மார்க் டவுட் வந்து ரெஃபர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் 3rd கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பேப்பர். அப்படியே கோத்ரூ. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 2:3. செகண்ட் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 6%, 6% per annum. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒனுக்கு வந்து 3 lakh ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4th நிதி என்னும் சொல் குறிப்பிடுது நடைமுறை முதல் தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி ஒர்க்கிங் கேபிட்டல். நெக்ஸ்ட் 5th ஒனுக்கு வந்து பின்னொரு எது சரியான நற்பெயர் ஒரு புலனாக சொத்து தட் மீன்ஸ் குட்வில் இஸ் இன்டான்ஜிபிள் அசெட். நெக்ஸ்ட் 6th ஒனுக்கு 15%. நெக்ஸ்ட் 7th ஒனுக்கு 6 டைம் தட் மீன்ஸ் 6 மடங்கு. நெக்ஸ்ட் 8th ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதலின காப்பு கணக்கு தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட். F11 சாவின் பயன்பாடு நிறுவன பண்புக்கு தட் மீன்ஸ் வந்து கம்பெனி ஃபியூச்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்து 10th ஒனுக்கு அனைத்து கூட்டல் முதல் கணக்கு இருக்குது தட் மீன்ஸ் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் ஃபார் ஆல் பார்ட்னர்ஸ். 11th ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ஆப்ஷன் பி. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். புறாக பொருட்கள் விகிதம் அளவிடுத நீண்ட கால கடன் தீர்க்கும் திறன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13 எதிர்ப்பதிவு சான்றான எதற்கு பயன்படுத்த அலுவலக பயன்பாட்டு வங்கியிலிருந்து எடுத்துக்கொள்வது மீன்ஸ் ஆப்ஷன் டி கம்பேரிசன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14 மறுமதிப்பு சொத்துக்கள் மதிப்பு உயர்த்துவதும் ஆதாயம் தட் மீன்ஸ் கெயின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது லாஸ் தட் மீன்ஸ் மறுமதிப்பு சொத்துக்கள் மதிப்பு உயர்வது வந்து செலவு ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 14th வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இதில் வந்து ரெஃபர் பண்ணிங்க கொஸ்டின் நம்பர் 14. 15th வந்து பார்த்தீங்கன்னா முதலை கட்டணம் மிகுதி எவ்வளோ சொத்துக்கு பொறுப்புகள் பின்வரும் வேறுபட்ட ஒன்றை தெரிஞ்ச ஆயுள் உறுப்பினர் கட்டணம். 17th ஒனுக்கு வந்து விலகை கூட்டணி கடன் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட்டு. நெக்ஸ்ட் 18th ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் தியாகம் செய்த இதில் கூட்டணி தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது சாக்ரிஃபைஸ் இதில் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸ். நெக்ஸ்ட் 19th ஒனுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டாளி ஊதியம். 20th வந்து பார்த்தீங்கன்னா 10,000. நெக்ஸ்ட் 2 மார்க் 5 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. மிகை ஒப்பம் தட் மீன்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். அதே மாதிரி பார்த்தா குயிக் ரேஷியோ எதுவும் 5 கணக்கில் அறிக்கைகள். அடுத்தது அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்லேயே பாருங்கள் ஆல்ரெடி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறையா வந்திருக்கு. நற்பெயரை தீர்மானிக்க எதனா 6 காரணம். இந்த எல்லா கொஸ்டினுமே ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம் ரிப்பீட். அதே மாதிரி அழைப்பு முன்படம் குறித்து சுருக்கமாக எழுதவும்.
நெக்ஸ்ட்டு சம் தான் கொடுத்துருக்காங்க, அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஒரு எக்ஸாம்னா டேலி ERP 9 பொதுவாக பயன்படும் சான்றான வகைகளை குறிப்பிடவும். அடுத்து 5 மார்க் கொஸ்டின் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ 5 மார்க்கு நமக்கு நிறையா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் சொன்ன PTA கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் 2019 இந்த கொஸ்டின் நல்லா கவனிங்க. எக்ஸ்பிளைன் எனி 5 அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரைஸ் அக்கௌண்டிங் ரிப்பீட் ஆகிடுச்சு பாருங்க ஃபஸ்ட்டு. அதனால தான் இந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இருக்கிற கொஸ்டின் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்லேருந்தே சொல்லியிருந்தேன். அந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பரும் இது பார்த்தா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இருக்கிற கொஸ்டின் நீங்கள் இப்போ கோத்ரூ பண்ணிங்களா போதும், ஈஸியாக ஸ்கோர் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. செலக்டிவாக அது மாதிரி இந்த கொஸ்டின் நம்பர் 46 பண்ணுங்கள். நிலை முதல் முறைக்கும் மாறுபாடு முதல் முறைக்கு இடையில வேறுபாடுகள் இது வந்து ரிப்பீட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் வந்து ஸ்டேட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட் அண்டு ஃப்ளக்சுவேஷன் கேபிட்டல் மெத்தட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் மெத்தடோட கேட்டிருக்காங்க. அடுத்து நம்ம கம்பேரிசன் பண்ண ஒரு அப்ளிகபிள் சம்மை கொடுத்துருக்காங்க, ரிப்பீட்டட் சம் தான். அடுத்து நெக்ஸ்ட் ஃபைனல் 1 more சாம்பிள் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ். ஃபஸ்ட் ஒன்றுக்கு பாருங்கள், நிதிநிலை. தட் மீன்ஸ் வந்து பார்த்தா ஃபினான்ஷியல் கொஸ்டின். இதில் 1 மார்க்கில் மார்க் பண்ணியிருக்கு. இதில் இருக்கிற 1 மார்க் டவுட் தான் ரெஃபர் பண்ணிக்க. வருவாய் மற்றும் செலவின கணக்கு வரும் தான் பெயரலகம். தட் மீன்ஸ் வந்து நாமினலகம் ரிப்பீட் கொஸ்டின். தேர்ட் ஒன் இறுதி முதல் மற்றும் எடுப்புகள் மைனஸ் கூடுதல் முதல் தொடக்க நிலை, தொடக்க முதல். தட் மீன்ஸ் வந்து ஓப்பனிங் கேபிட்டல். ஃபோர்த் ஒனுக்கு வந்து 50,000. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒனுக்கு வந்து வழங்கப்படுவதில்லை. தட் மீன்ஸ் வந்து நாட் அலோடு கம்பேர் பண்ணோம். சிக்ஸ்த் ஒனுக்கு வந்து நிலை முதல் முறை. தட் மீன்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட். நெக்ஸ்ட் 7th ஒனுக்கு வந்து நடப்பு கணக்கு. தட் மீன்ஸ் வந்து கரண்ட் அக்கௌண்ட். 8th ஒனுக்கு பார்த்தீங்கன்னா தியாக விதம். எல்லா கொஸ்டின் பேப்பருமே இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. 9th ஒன் பங்கு முதல் கணக்கு. தட் மீன்ஸ் வந்து ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ரொம்ப இந்த கொஸ்டின் எல்லாமே மேக்ஸிமம் ரிப்பீட் ஆன கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. 10th ஒனுக்கு வந்து காப்பு முதல். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் கேபிட்டல். 11th ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th ஒன் நிதிநிலை அறிக்கை வெளிக்காட்டாத பார்த்தீங்கன்னா பணம் சாரா தகவல்கள். தட் மீன்ஸ் வந்து நான் மானிட்டரி டேட்டாஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 13th ஒனுக்கு ஆப்ஷன் டி தான் மேட்சபிளாக இருக்குது. 14th ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடப்பு சொத்துக்கள். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட். இது ரிப்பீட் கொஸ்டின். 15th ஒன் மேட்ச்சுக்கு ஆப்ஷன் பி மேட்சபிளாக இருக்குது. 16th ஒன் அரைக்கலங்கடனுக்கு வாங்கிய டேலி எந்த வகை சான்றான பதிவு அப்படின்னா கொள்முதல் சான்றான். தட் மீன்ஸ் வந்து பர்ச்சேஸ் வவுச்சர். நெக்ஸ்ட் பொருந்தாதனை வந்து ஆப்ஷன் ஏ மேட்சபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் 18th ஒனுக்கு பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலி டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ்ன்றதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா மேட்சபிளாக இருக்குது. 19th ஒனுக்கு பழைய லாப பகிர்வு. தட் மீன்ஸ் வந்து ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. நெக்ஸ்ட் 20th ஒனுக்கு 110%. இது ரிப்பீட் கொஸ்டின். நெக்ஸ்ட் 2 மார்க் அப்படியே கோத்ரூ பண்ணிடுவாங்க. லாப நோக்கமற்ற அமைப்பும் வருவாயின வரவில்லை எதுவும் 4 தருக. தன்னூர்வாக்க நற்பி. தட் மீன்ஸ் வந்து செல்ஃப் ஜென்ரேட் குட்வில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விவரங்களுக்கு சராசரி லாபம் கணக்கிடுங்க. அடுத்து அப்ளிகபிளாக சம்மன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ப்ராக்டிபிள் கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேலி அப்படி எதுவும் 5 கணக்கில். இது ரிப்பீட் கொஸ்டின். நீர்மைத்தன்மை. தட் மீன்ஸ் வந்து லிக்விடிட்டி. இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டுறது கொஸ்டின். 3 மார்க் கொஸ்டின் அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. இந்த கொஸ்டின் பேப்பரில் நிறைய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ பப்ளிக் கொஸ்டினாக தான் கேட்டிருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஒரு கொஸ்டின் பேப்பரும் ஒரு கொஸ்டினும் அப்படியே கோத்ரூ பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணாத கொஸ்டின் கட்டாயம் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் வந்து ரிப்பீட்டாக கேட்ட கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிங்களாவே கட்டாயம் அதிலேருந்து வந்து ஒவ்வொரு பப்ளிக் கேட்பாங்க. அதுக்காக தான் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வந்து இவ்வளோ வந்து சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் எடுத்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரே வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். 4 கொஸ்டின் பேப்பரும் வித் ஆன்சர்ஸோடு இருக்கிறது 1 மார்க்லாவே மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மார்க் பண்ண 1 மார்க் வந்து உங்களுக்கு டவுட் இருந்தால் ரெஃபர் பண்ணிக்க. மற்றபடி இதில் இருக்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் சம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை கட்டாயம் மார்க் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின் மட்டும் செப்பரேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதுலேருந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் இந்த கொஸ்டின். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் நவீன வந்து பின்வர் வணிக கணக்கு வணிக நடவடிக்கையில் கணக்கிடுன்னு சொல்கிறார். மொத்த லாப விகிதம் இயக்க அடக்க விலை விகிதம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயக்க லாப விகிதத்தோட வந்து கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே கோத்ரூ பண்ணிடுவாங்க. இது எல்லாமே பப்ளிக் கொஸ்டினாக இருக்கிறதுனால ஸோ இதுலேருந்து வரதுக்கு ஒரு வாய்ப்பு. அதனால தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் மென்ஷன் த வண்டி யூஸ்டு வவுச்சர் டைப்ஸ் அண்ட் டேலி. இது ரிப்பீட் கொஸ்டின். ஓவராலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சாம்பிள் கொஸ்டின் பார்த்துருக்கோம். வித் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரோட 1 மார்க் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 1 மார்க் மார்க் பண்ணியிருக்க 1 மார்க் உங்களுக்கு டவுட் இருந்தால் ரெஃபர் பண்ணிக்கேன். ஸோ நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி 12th அக்கௌண்ட்ஸ் இருந்தாலும் சரி மற்ற எல்லா சப்ஜெக்டாக வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் ஃபஸ்ட்டு வந்து PTA கொஸ்டின் 6 கொஸ்டின் பேப்பரும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2019 2024 வரைக்கும் இருக்க பப்ளிக் கொஸ்டின் பேப்பரும் இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ன்றது இதில் வந்து பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இருக்குது ப்ளஸ் வந்து 2 ஓன் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் வந்து நல்லா கோத்ரூ பண்ணிக்கன்னு சொன்னாங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் GR Success படிச்சா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் செகண்ட் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC for your valuable support to our channel GR Success STC. once again and also wish you all success to score high marks in the public exam. all the best. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இருக்கிற டைமை கட்டாயம் யூஸ் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண செம்ம இந்த பப்ளிக் எக்ஸாமில் இருக்க கொஸ்டின் பேப்பர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கங்க. அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன். சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.